ஹாய் வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சூப்பர் சிம்பிளான பட் ரொம்பவே ஸ்பெஷலான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போறோம். ஃபெஸ்டிவல்னாலும் சரி, இல்ல சடனா கெஸ்ட் வந்தாலும் சரி, இல்ல உங்க மைண்ட் செட்டுக்கு ஸ்வீட் கிரேவிங் வந்தாலும் சரி, 5 நிமிஷத்துல ரெடி ஆகக்கூடிய ஒரு மேஜிக் டிஷ் தான் இந்த ரவா கேசரி. பட் இது வந்து நம்ம நார்மல் ரவா கேசரி மாதிரி இல்லாம ஹோட்டல் ஸ்டைல்ல நல்ல சாஃப்டா கிளாஸியா வாயில வச்சோனே கரையிற மாதிரியான ஒரு ஸ்வீட் ரெசிபியா தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். பட் நீங்க எப்பவாவது யோசிச்சிருக்கீங்களா, ஏன் ஹோட்டல்ல உள்ள கேசரி மட்டும் நல்ல ஸ்மூத் டெக்ஸ்சர்ல இருக்கு, பட் நம்ம வீட்டுல செஞ்சா மட்டும் நல்ல ஸ்டிக்கியா ஹார்டா இருக்கிற மாதிரி இருக்குன்னு? பட் இன்னைக்கு நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போற இந்த எக்ஸாக்ட் மெஷர்மெண்ட்டை யூஸ் பண்ணி நீங்க பண்ணீங்கன்னா 100% பெர்ஃபெக்ட் கேசரிக்கு நான் கேரண்டி. இனி எதுக்கு வெயிட் பண்ணணும், வாங்க வீடியோக்குள்ள போலாம். கேசரி பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம முந்திரி திராட்சையை மட்டும் வறுத்து எடுத்துக்கலாம். அதுக்கு வந்து கடாயில எண்ணெயும் நெய்யும் கலந்து ஊற்றிக்கோங்க. இதோட அளவு பார்த்தீங்கன்னா 1/4 கப் வாசனை இல்லாத எண்ணெய், அப்புறம் 1/4 கப் கீ. ஸோ டோட்டலாக 1/2 கப் வர மாதிரி எடுத்திருக்கேன். ஸோ அதுலேருந்து ஒரு 3லேருந்து ஒரு 4 ஸ்பூன் மட்டும் நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் வந்து நம்ம முந்திரியும் திராட்சையும் சேர்த்துக்க போகிறோம். இதோட அளவு பார்த்தீங்கன்னா நீங்கள் கூட்டியோ குறைச்சோ எவ்வளோனாலும் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த முந்திரி வந்து நல்ல செவக்க வறுபடணும். இந்த திராட்சையும் பார்த்தீங்கன்னா நல்ல பலூன் மாதிரி உப்பி வரணும். இந்த ஹோட்டல் கல்யாண வீட்டுலாம் பார்த்தீங்கன்னா இந்த கேசரி செய்யும்போது எண்ணெய் நெய் ரெண்டுமே கலந்துதான் செய்வாங்க. ஸோ அந்த அப்படி செய்யறப்ப தான் அந்த ஒரு கிளாஸி லுக்ல கிடைக்கும் நமக்கு. ஸோ நம்மளும் இன்னைக்கு அதே மாதிரி தான் செய்யறோம். உங்களுக்கு ஆயில் சேர்க்க விருப்பம் இல்லாட்டி நீங்க கீ மட்டுமே சேர்த்து செய்யலாம். ஸோ இப்போ இந்த முந்திரி திராட்சை நல்லா வறுபட்டதுக்கு அப்புறமா இதை நம்ம வேற ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாம். அடுத்ததா அதே கடாயில இப்போ நம்ம ரவை சேர்த்து வறுத்தெடுக்க போறோம். நான் இன்னைக்கு 1 கப் ரவை எடுத்திருக்கேன். நான் எந்த கப்ல ரவை எடுத்தனோ அதே கப்ல தான் மற்ற எல்லா பொருட்களும் அளந்து எடுத்துக்கணும். அது 1 கப் ரவைக்கு 1/2 கப் வந்து ஆயில் பிளஸ் கீ, அதுதான் கணக்கு. ஸோ இப்போ ரவையை சேர்த்துட்டு நல்லா லோ ஃப்ளேம்ல வச்சு பொறுமையா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த ரவை எல்லாமே நல்லா பொரிஞ்சு வரணும். ஸோ இந்த ரவை வறுக்கிற பக்குவத்துலேயும் தான் இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், நல்லா ஒயிட் கலர்ல நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. ஸோ ஹை ஃப்ளேம்ல வச்சு நீங்க வறுக்கிறப்போ அது டக்குன்னு தீஞ்சு போயிடும். ஸோ அதனால நல்லா லோ ஃப்ளேம்ல வச்சுட்டு பொறுமையா வறுத்துக்கோங்க. ரவை நல்லா வறுபட்டதுக்கு அப்புறமா ரவையை நம்ம வேற ஒரு பாத்திரத்துக்கு மாத்திக்கலாம். இப்போ அதே கடாயில நம்ம தண்ணி சேர்த்து கொதிக்க வைக்க போறோம். 1 கப் ரவைக்கு 3 கப் தண்ணிங்கிறது கரெக்ட் அளவா இருக்கும். ஸோ எந்த கப்ல ரவை எடுத்தீங்களோ அதே கப்ல 3 கப் தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிக்குது. இந்த டைம்ல நம்ம ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம். இது வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு விருப்பம் இருந்தா சேர்த்துக்கோங்க, இல்லாட்டி ஸ்கிப் பண்ணிடுங்க. இப்போ தண்ணி வந்து நல்லா கொதிக்கணும். நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமா நம்ம ரவையை சேர்த்து கிளற போறோம். இப்போ பாருங்க தண்ணி நல்லா கொதி வந்துருச்சு. ஸோ இந்த டைம்ல நம்ம ரவையை சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கணும், இல்லாட்டி அங்கங்க கெட்டி கெட்டியா வர ஆரம்பிச்சிரும். ஸோ ரவையை சேர்க்கும் போது நீங்க வந்து அடுப்பை வந்து லோ ஃப்ளேம்ல வச்சுட்டு ரவையை சேருங்க. ரவை சேர்த்ததுக்கு அப்புறமா கைவிடாம இப்படி கலந்துக்கிட்டே இருந்தீங்கன்னா அங்கங்க சின்ன சின்ன கட்டி இருந்தாலும் அது கரைஞ்சு போயிடும். அந்த தண்ணி எல்லாமே நல்லா வத்தி ரவை நல்லா வெந்து வரணும். அதுக்கப்புறம் தான் நம்ம சுகர் சேர்க்கணும். ஃபர்ஸ்ட்டு சுகர் சேர்த்துட்டிங்கன்னா ரவை வேகாம போயிடும். ஸோ இப்போ பாருங்க உங்களுக்கே தெரியும், தண்ணி வந்து கொஞ்சம் கூட இல்லை, ரவையுமே நல்லா வெந்து வந்துடுச்சு. இந்த டைம்ல நம்ம சுகர் சேர்த்துக்கலாம். சுகரோட அளவு பார்த்தீங்கன்னா 2 கப், அதாவது ரவை எடுத்த அதே கப்புக்கு 2 கப் சுகர். இந்த இனிப்பு வந்து நல்லா கரெக்டா இருக்கும். ஸோ இது வந்து உங்களுக்கு ரொம்ப அதிகம்னு தோணுச்சுன்னா நீங்க கொஞ்சம் ஒரு 1/4 கப் கூட கம்மி பண்ணி சேர்த்துக்கோங்க. பட் இந்த அளவுல செஞ்சு பாருங்க, ரொம்பவே சூப்பரா இருக்கும்.
இந்த சுகர் சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா கலந்து விடுங்க. இந்த சுகர் எல்லாமே மெல்ட் ஆகி அந்த இது வந்து கெட்டியா இருந்த ரவை வந்து கொஞ்சம் தண்ணியா ஆகுற மாதிரி வரும். சுகர் சேர்த்துட்டு அப்படியே விட்டுட்டீங்கனாலும் அங்கங்க கட்டி தட்ட ஆரம்பிச்சிரும். ஸோ சேர்த்த உடனே நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. இது வந்து டக்குன்னு செய்யக்கூடிய ரெசிபி தான். 5 நிமிஷத்துல செஞ்சு முடிச்சிடலாம். ரொம்பவே ஈஸியான ரெசிபி. டேஸ்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்கும். இப்போ இந்த சுகர் எல்லாமே மெல்ட் ஆகி இப்போ இந்த இது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு தண்ணியா, ரொம்ப தண்ணி இல்லாம கொஞ்சம் செமி சாலிட் கன்சிஸ்டன்சிக்கு வந்திருக்கு. ஸோ இந்த டைம்ல நம்ம வறுத்து வச்சிருந்த முந்திரி திராட்சையை சேர்த்துக்கலாம். அடுத்ததான் நம்ம பேலன்ஸ் வச்சிருந்த அந்த கீ பிளஸ் ஆயில் அதையும் நம்ம இதோட சேர்த்துக்கலாம். அடுத்ததா வாசனைக்காக ஒரு 2-3 ஏலக்காய் தட்டி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பதம் இப்படிதான் இருக்கணும். ஸோ இதுக்கு மேல ரொம்ப கெட்டியாக விடக்கூடாது. ஸோ ஒரு தடவை நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறம் இதை நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அதாவது சுத்தி கொதிக்க ஆரம்பிக்கிறது தெரியுது இல்லையா உங்களுக்கு? உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். நல்லா அந்த கொதிக்க ஆரம்பிக்க அந்த பபிள்ஸா வருது பாத்தீங்களா? ஸோ இந்த டைம்லயே நீங்க அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். கரெக்டா இருக்கும். ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு பாத்தீங்கன்னா இந்த டெக்ஸ்சர் வந்து இப்படிதான் இருக்கும். பாருங்க இவ்வளவு நல்ல ஸ்மூத்தா, அதோட லுக்கே பாத்தீங்கன்னா நல்ல கிளாஸியா இருக்கும். வாயில வச்சோனே அப்படி கரைஞ்சு போற மாதிரி இருக்கும். ரொம்ப நல்லா இருக்கும். அந்த பதத்துக்கு அந்த கொஞ்சம் அந்த இலக்கண பதத்துக்கு தான் இருக்கணும். அப்பவே நீங்க அடுப்பு ஆஃப் பண்ணிடணும். அதாவது ஒரு கொதி வரவுமே அடுப்பு ஆஃப் பண்ணிடணும். ரொம்ப நேரம் வச்சிட்டு இருந்தீங்கன்னா கேசரி வந்து ஹார்ட் ஆயிடும். ஏன்னா இது வந்து ஆற பாத்தீங்கன்னா அதுக்கு வந்து இருகுறத்தன்மை இருக்கு அந்த ரவைக்கு. ஸோ அதனால ஆற இது வந்து கெட்டியாயிடும். அதனாலதான் சொல்றேன், அந்த ஒரு கொதி வரவுமே, அதாவது அந்த பபிள்ஸ் வரவுமே நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப சூப்பரா இருக்கும். ஒரு 10 to 15 மினிட்ஸ் கழிச்சு பாத்தீங்கன்னா இந்த பதத்துக்கு தான் இருக்கும் கேசரி. ரொம்ப சூப்பரா இருக்கும். ஸோ கண்டிப்பா ஒரு தடவை செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. நீங்க ஒரு தடவை செஞ்சு கொடுத்து பாருங்களேன். உங்க வீட்டுல எல்லாருமே கேட்பாங்க எந்த ஹோட்டல்ல வாங்கினேன்ட்டு. ஸோ அந்த மாதிரி இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பா உங்களோட உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி வேற ஒரு ரெசிபியோட நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.